இயேசுவின் அன்பு சகோதரமே, நவம்பர் மாதம் 24ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ஆண்ட்ரூ டுங் லாங் மற்றும் வியட்நாமின் மறைசாட்சிகளை நினைவு கூறுகின்றோம். கம்யூனிச அடக்குமுறையிலும் தழைத்து வளர்ந்த கிறிஸ்தவம் வியட்நாமை டான்கின், அன்னாம், கோக்கின் சீனா ஆகிய 3 அரசுகள் ஆட்சி செய்து வந்த காலத்தில் போர்ச்சுகீசியர்கள் வழியாக அந்நாட்டில் கிறிஸ்தவம் பரவியது. 1615ஆம் ஆண்டில் தானாக் என்ற இடத்தில் இயேசு சபையினர் மறைப்பணித்தளத்தை ஆரம்பித்தனர். ஜப்பானில் கிறிஸ்தவத்துக்கு எதிராக நடந்த அடக்குமுறையிலிருந்து தப்பி வந்த ஜப்பானியர்களுக்கு இவர்கள் மறைப்பணியாற்றினார்கள். ஆனால் வியட்நாமை ஆட்சி செய்த அரசர்களில் ஒருவர் அனைத்து வெளிநாட்டு மறைப்போதகர்களையும் தடை செய்தார். கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட வியட்நாம் நாட்டினர் அனைவரையும் விசுவாசத்தை மறுதலிக்குமாறு சிலுவையில் அறைந்து துன்புறுத்தினார். 1820ஆம் ஆண்டுக்கு பின்னர் 60 ஆண்டுகளுக்கு இக்கொடுமைகள் அதிகரித்தன. அச்சமயத்தில் 1,00,000 முதல் 3,00,000 கத்தோலிக்கர் வரை கொல்லப்பட்டனர் மற்றும் மிகவும் கடினமான வேலைகள் கொடுக்கப்பட்டனர். இதில் பல வெளிநாட்டவரும் கொல்லப்பட்டனர். 9 வயது சிறுவன் உட்பட 17 பொதுநிலையினர் கொல்லப்பட்டனர். 1839ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி ஹனோய் பகுதியில் 117 பேர் தலைவெட்டி கொலை செய்யப்பட்டனர். அவர்களில் ஒருவர் ஆண்ட்ரூ டுங் லாங். வியட்நாமின் வடக்கு பகுதியில் வாழ்ந்த இவரது ஏழை குடும்பம் பிழைப்பு தேடி ஹனோய் பகுதிக்கு சென்றது. அப்போது இவர் கிறிஸ்தவ மதத்தை பற்றி அறிந்து அதை ஏற்றார். 1823ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி குருத்துவ அருள்பொழிவும் பெற்றார். இவரது வாழ்வு முறை மற்றும் போதனையினால் மக்கள் பெருமளவில் திருமுழுக்கு பெற்றனர். கிறிஸ்தவர்களை வெறித்தனத்தோடு கொலை செய்து வந்த பேரரசர் ஆண்ட்ரூவை கைது செய்தார். ஆயினும் துறவற சபை அருள் பணியாளர்கள் பணம் கொடுத்து இவரை மீட்டனர். இப்படி மீண்டும் மீண்டும் கைது செய்யப்பட்டு இறுதியில் கொலை செய்யப்பட்டார். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவை ஏற்று தங்களது நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்து நின்ற புனித ஆண்ட்ரூ டுங் லாங் மற்றும் வியட்நாமின் மறைசாட்சிகள் அனைவரையும் நினைவு கூறும் நாம் இவர்களைப் போல் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து அதில் நிலைத்து வாழ அனைத்து வியட்நாமின் மறைசாட்சிகளின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசில் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் இன்றும் நம்மோடு.